ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காளான் பிரியாணி செய்ய போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறேன் ரெடியாக. ஓகே, அதை நீங்கள் இடிச்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அடித்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் விட்டு நட்சத்திரப்பூ, பட்டை, சோம்பு எல்லாத்தையுமே போட்டு நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டு ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் வெங்காயம் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் மேக்ஸிமம் வெங்காயம் அதிகமாக தான் நான் போட்டுப்பேன். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் புதினா இலை போட்டுக்கோங்க. புதினா, அடுத்து தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் காளான் ஆட் பண்ணிக்கோங்க. காளான் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேங்கிற ஸ்டேஜில் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கிளறி விட்டதுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கோங்க. அரிசியை போட்டு நான் 2 டம்ளருக்கு 4 டம்ளர்ஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. கரம் மசாலா, மல்லித்தூள் இருந்தால் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து உப்பு தேவையான அளவு. ஃபைனலாக தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா தூவி விட்டுக்கோங்க. அடுத்து விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா சுட சுட சாப்பாடு இருக்கும். சுட சுட பிரியாணியில் புதினா கொத்தமல்லியை பச்சையாக கட் பண்ணி அப்படியே தூவி விடுங்க. தூவி விட்டு நல்லா ஹாட் பாக்ஸில் ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டுருங்க. நல்லா 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் பரிமாறுங்க. நல்லா சுட சுட காளான் பிரியாணி ரெடி. அடுத்து சர்வ் பண்ணுங்கள். காளான் பிரியாணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும்.